புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் தொகுதி ஒதுக்கப்படாததால் அதிருப்தி அடைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முகம். விவரங்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் 15 இடங்களிலும் திமுக 13 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் மற்றும் சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி என போட்டியிடப்பட்டது. இந்நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூடுதலாக போட்டியிட வேண்டும் என்பதற்காக தொகுதி பங்கீடு அதிகரித்து கேட்ட நிலையில் இதுவரை உடன்பாடு எட்டப்படாத நிலையில் சரிசமமாக குறிப்பாக திமுக 15 இடங்களிலும் காங்கிரஸ் 15 இடங்களிலும் போட்டியிடலாம் என பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திமுக சார்பில் ஏற்கனவே பேசப்பட்ட நிலையில் 15 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகள் என காங்கிரஸ் திமுகவும் ஒதுக்கப்படலாம் என பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தரப்படாது என பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட உள்ள நிலையில் இந்த திமுக காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் அதிருப்தியில் உள்ளனர். அவர்கள் குறிப்பாக 5 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, திருபுவனை, பாகூர் மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள டிஆர் பட்டணத்தில் மனுத்தாக்கல் செய்ய உள்ளதாகவும் வேட்பாளர்களை முடிவு செய்துள்ளோம் என்றும் கால அவகாசம் தந்துள்ளோம். இந்த இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படவில்லை எனில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு நாங்கள் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர்.